என்னடி கொட்டாய் விடுற? துப்பாக்கி எங்க? துப்பாக்கியா? எனக்கு தெரியல. அசால்ட்டா திரும்புற. இங்க வா. ராத்திரி செவுத்துல மாட்டிருந்த துப்பாக்கிய காலையில காணோம்னா அதுக்கு என்ன கால் முளைச்சு வாக்கிங் போயிருச்சா? ஆமாங்க, நான் தான் துப்பாக்கியை தூக்கிட்டு அந்த விளங்காத 4 பேரோட வேட்டைக்கு போய் வெறுங்கையோட வீட்டுக்கு வரேன் பாருங்க. வெறுங்கையோடயா? எடி துப்பாக்கி காணாம போச்சுக்கிற டென்ஷன்ல இருக்கற. வெறுங்கையோட ஐ மேங்கோ. அப்புக்கு இலக்கணம் பார்த்த அந்த 4 பேரை பார்த்து விளங்காத 4 பேர் சொல்றியா? சிவனாண்டே சிவனாண்டே. துப்பாக்கி எல்லாம் வாழ முடியாது. எதுக்கு உனக்கு சாட்டு வந்து துப்பாக்கிக்கு துப்பாக்கியே காணோம். என்னடா போஸ்? ஐயோ, எனக்கு வேண்டாங்க. லட்சுமி, என் மேல உனக்கு அம்புட்டு பாசமா? ஆமாங்க, நீங்க வேட்டைக்காரங்கிறதுக்கு அடையாளம் இது ஒண்ணுதாங்க இருக்கு. இதையும் நீங்க உடைச்சிட்டீங்கன்னா தயவு செஞ்சு என்னப்பா என்னாச்சு? துப்பாக்கி பாத்தியா? துப்பாக்கி பார்த்தேன்பா. விஜய் படம் நல்லா இருந்துச்சு. ஏன்பா நீங்க இன்னும் பார்க்கலையா? அடராமா, வாக்கப்பட்டு வந்தவதா விருசம் பழம்னா வயித்துல போறதும் வாழைப்பழமா இருக்கு. என்னம்மா என்னாச்சு? துப்பாக்கியை காணோம். ஐயோ, இந்நேரம் என் துப்பாக்கி எவன் கையில சிக்கிட்டு என்ன பாடுபடுதுன்னு தெரியலையே. போச்சு போச்சு, துப்பாக்கி போச்சு. கோவிந்தா கோவிந்தா. பேசாம துப்பாக்கியை காணோம்னு சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? நங்கு 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 மண்டல் நாள் போட்டா தண்ணி உனக்கெல்லாம் புத்தி வரும். அவங்களே துப்பாக்கி கொண்டு வந்து சரண்டர் பண்ண சொல்லிக்கிட்டு இருக்காங்க. துப்பாக்கி காணோம்னு கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா துப்பாக்கியை வச்சு காப்பாத்த வக்கீலன்னு சொல்லி லைசன்ஸ் புடிக்க வச்சு வாங்கில. அடங்கோக்கா மக்கா, அந்த துப்பாக்கியை தூக்கி மோட்டார் பைக்கில வச்சுட்டு கூலிங் கிளாஸுகளை போட்டுக்கிட்டு போறது என்ன வாரது என்ன? ஒன்னும் குறைச்சல் இல்ல. அதை தூக்கிட்டு போனோம், அதை வச்சுக்கிட்டு காட்டெறிவி சுடுறானோ யானை சுடுறான். இந்தாங்க காப்பி குடிங்க. என்னங்க காப்பி குடிங்க. எப்ப பார்த்தாலும் துப்பாக்கி நினைச்சுக்க. இவங்க வேற விடிய முன்ன வந்துட்டாங்க. ஆமா ஆமா, உங்க அள்ள கைங்கெல்லாம் வந்துட்டாங்க. நான் கிளம்புறேன். ஏய், என்னப்பா தலையில துண்ட போட்டுருக்க? ஸ்டைல் நல்லா இருக்கு முதலாளி, அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. ஏண்டா ஊர்ல எத்தனை பேர் தலையில துண்ட போட்டு திரியுறாங்க? எவனுக்காவது இந்த கெட்டப் வந்துருக்குதாடா? அத சொல்றா. அப்புறம் நைட் ஃபுல்லா சரியான வேட்டை போட்டுருக்கு. மான்கறி வாசம் மூக்க தொலைக்குது போய். ஏண்டா மாட்டுச்சாணி நாத்தோ, உனக்கு மான் குளம் மாதிரி இருக்கா? துப்பாக்கி காணோம்னா உன்னைங்களா? ஏய், என்னப்பா சொல்ற? ஆமாண்ணே, நேத்து காலையில இந்த துப்பாக்கி காணோம்னா எவன் எடுத்துட்டு போனான்னு வேற தெரியல. கவலைப்படாத, எவன் துப்பாக்கி எடுத்துட்டு போனானோ தேடி பிடிச்சு கைய காலை இணைங்கி போடுவோம்னே. இனிங்க எவனே தெரியல, அப்புறம் இங்கிட்டு கைய காலை இணுங்கிறது. அண்ணே, 2 மணி நேரத்துல எவன் துப்பாக்கி எடுத்தானா அவன் பேரு ஊரு ஜாதகத்தோட வரேன். அண்ணே வாங்கண்ணே போலாம். சரிப்பா. அக்கா தலைவலி மாத்திரை ஒன்று கொடுங்க. இங்க பாரு, இனிமே பூனை மாதிரி கத்துன அம்பிடுதான். அப்ப புலி மாதிரி கத்தட்டா? உன்னை எல்லாம் திருத்தவே முடியாது. இப்ப நான் திருந்தி திண்டுக்கல் மாவட்டத்துக்கு சிஎம் ஆக போறேன். அதெல்லாம் இருக்கட்டும், உங்க வீட்டுல பெரிய கலவரமாமே. அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. உங்க அப்பன் துப்பாக்கி எவனோ தூக்கிட்டானா? ஐயோ, உனக்கும் தெரிஞ்சு போச்சா? வீட்ல இருந்த துப்பாக்கிய எவனோ தூக்கிட்டு போயிட்டான். எங்க அப்பா பயங்கர டென்ஷன்ல இருக்காரு. இருக்கணும்ல, நாசமா போக, அழிஞ்சு போக, என் கண்ணு முன்னாடியே பைத்தியம் பிடிச்ச தெருவுல பிச்சை தான் எடுக்கணும். ஏன் அவ்வளவு ஃபோர்ஸா போற? அவன் எவனா உனக்கு வேண்டப்பட்டவனா இருக்க போறான். எனக்கு வேண்டப்பட்டவனா? யாரு? நந்தா. இந்த பிச்சைக்காரன தொல்லை வேற. பேபிமா, சரி, யாராவது பார்த்தா தப்பா பேசுவாங்க, ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடு, குடிச்சிக்கிட்டே பேசுவான். கூல் ட்ரிங்க்ஸா? மரியாதையா போய் வச்சிரு, இல்ல நானே போய் எங்க அப்பா கிட்ட சொல்லிடுவேன். போய் சொல்லு. அந்த ஆள் வச்சு அடிக்க வந்தா சும்மா விடுவாங்களா? அதான் தூக்கிட்டேன். ஆளு வச்சு அடிச்சாரா? எதுக்கு? அதெல்லாம் எனக்கே மாமனாருக்கு நடுவில் இருக்க பிரச்சனை. நீ கோவப்படாதம்மா, நான் துப்பாக்கி திருப்பி வச்சிடறேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன?
கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ரிஹர்சல் பார்க்கலாமா? என்ன எப்போ பார்த்தாலும் அதே நினப்பு. இந்த புளிச்ச தண்ணி பயில கல்யாணம், அவனுக்கு நான் தான் துணை மாப்பிள்ளையா போகிறேன். நீ துணை பொண்ணா வரணும், வர்ற. ஐயோ தொணை பொண்ணால வர முடியாது. ஐயையோ, துப்பாக்கி எல்லாம் திருப்பி வைக்க முடியாது. சரி யோசிக்கிறேன். நானும் யோசிக்கிறேன். நானும் யோசிக்கிறேன். யாரு? பிச்சை மகனா? நொச்சம் அவன். ஓ, உங்க அப்பா பேரை மாத்தி. நீ ஏன்டா இங்க படுத்திருக்க? உன் கூட சேர்ந்ததுக்கு எங்கேயாவது படுக்க விட்டுக்கான்னு சந்தோஷப்படு. ஓ காட். அங்க துப்பாக்கி தூக்குனில இருந்து செவனாண்டி வெறி பிடிச்சு போய் வெறி நாயெல்லாம் துரத்திக்கிட்டு திர்றான்டா. இப்ப நீ பத்தாவதுக்கு அவன் மகளை விரட்டிக்கிட்டு தெரியுற. சூப்பர்ல. எங்க போய் முடிய போகுது போ. டாடி கூப்பிடுறேன். டே டாடி, உனக்கு என்னடா வேணும்? இப்ப மட்டும் நான் முட்டி கால் போட்டா சாப்பிட்டுக்கிட்டு தெரியுறோம். டேய் வை வை வை, வந்தா காசு கிடைக்கும், அவ்வளவுதானே? வை. கோயில பொங்கச்சோறு வாங்கிட்டீங்களான்னு வந்திருப்பாங்க. அப்போ ஓகே. என்னங்கண்ணே திடுப்புன்னு இந்த பக்கம்? ஒருத்தன் நான் அண்ணன் வீட்டுக்குள்ள பூந்து துப்பாக்கி தூக்கிட்டு போயிட்டேன். அவன் யாருன்னு கண்டுபிடிச்சு அவன் கைய காலை இணுங்கணும். அதுக்கு தான் முத்து போட்டு பார்க்க வந்திருக்கான். மாட்டினாங்க கம்மம் கச்சுதான். நீ உங்க அப்பனை சேர்ந்து கை செலவுக்கா என்ன காட்டி கொடுக்கலான்னு பாக்குறீங்களா? இது வேலைக்கு ஆகாதரா, நான் கிளம்புறேன். இப்படிலாம் ஓடுனா நீ தான் எடுத்துன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. நான் இங்க இருந்தேன்னு வையன், நான் தான் துப்பாக்கி எடுத்தேன்னு உங்க அப்பா ஈஸியா காட்டி கொடுத்துருவேன். யாரு? எங்க அப்ப. அவன் சரியான டுபா குருமாப்ல. நீ வேணா பாரு, இவன் பேசுற பேச்சுல அவங்க துப்பாக்கி தொலையலன்ட்டு போயிருவாங்க. இஸ் இட்? ராம்ஜியா? கருப்பா பொறுப்பா இருப்பா முனீஸ்வரா முண்டக்கண்ணியா முகாம்பியா ஒரு ஈயன்பு கூட முளைய முடியாத என் பிள்ளை வீட்டுக்குள்ள எவனா ஒருத்தன் முளைஞ்சு பொண்ணை விட கண்ணு கருத்துமா பாதுகாத்து துப்பாக்கி விட்டு போயிட்டான். அவன் யாரு எந்த ஒண்ணு கரெக்டா பார்த்து சொல்றாருப்பா. 2-2-4 நடப்பு நம்பிக்கை உறுதி. போக்குவரத்துல சேதம். உங்க துப்பாக்கி ரொம்ப அடி வாங்கிருக்கப்பா. அதை வச்சு உருட்டு கட்ட விளையாட்டுல விளையாண்டுக்கீங்க. என்னடா கரெக்டா சொல்றேன்? டாய், எங்க அப்பா முத பாலெல்லாம் நல்லாத்தான் போடுவேன். வெயிட் அண்ட் சி. 2-1-3 என்னப்பா முடியாதுன்றியா? எப்படி அடுத்த பால் பிச்சை வெட்டி வெளியில போயிருச்சா? முடியாதுன்னு என்ன அர்த்தம்? முடிவா என்ன சொல்றான்னு கேட்டு சொல்லப்பா. ஐயோ பூச்சாண்டி. அவன் அடுத்து என்ன சொல்லலாம்னு யோசிக்கிறேன். கருப்பேன் குசும்புக்காரன் காட்டி கொடுக்குற லஞ்சம் கேட்கிறானப்பா. என்னது லஞ்சமா? லஞ்சம்னா பணமா இல்ல, வெறும் பொருளாத்தான். இது என்ன ரூட்ரா? தீவாளி பச்சை சிங். அடுத்த ரவுண்டுக்கு அத்தனை பேர்த்தையும் போத்தி வச்சு கூப்பிடுவான் பாரு. கருப்பனுக்கு வேட்டி சட்டை, கருப்பன் பொண்டாட்டிக்கு சில சட்டை, மூத்த மானுக்கு லுங்கி சட்டை, நடுமானுக்கு பேண்ட் சட்டை, இளையமானுக்கு 7 ஜாக்கி சட்டி, 4 பனிய, 9 நம்பர் பேட்டா செப்பல், 1 சோடி. சரி சாமி, நீ கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவோம். எடுத்தது யாருன்னு சொல்லு. சொல்லிடுவான். டேய், தெரிஞ்ச சொல்ல மாட்டானா? டேய் மாட்ட போறேன்டா. ஒன்றும் கவலைப்படாத. லாஸ்ட் பால் ஸ்ட்ரைட்டாக நோ பாலாக தான் போடுவான் பாரு. ஐயோ கருப்பா, பூரா முத்துங்க குப்பர் கலந்து வச்சு இவங்க கிட்ட என்ன சொல்லி என்ன சமாளிக்கலாம்? எவன் உங்க துப்பாக்கி எடுத்தானோ அவன் வலது கையில மச்சம் இருக்குமியா? என்ன ஒய் சூப்பர்ரா உங்க அப்பரு. அண்ணே, ஊருக்குள்ள ஒருத்தனை விட கூடானே. வாங்க போலாம். டேய் வாட் ஹேப்பன்டா? ஏய் கோடாங்கி, நீ சொன்ன மாதிரி எவன் கையில மச்சம் இருக்கோ அவன் 2 கையும் வெட்டி கொண்டாந்து கருப்பேன் காலடியில போட்டு நீ கேட்ட வாங்கிக்கோ. ஏய் வாங்க பாப்போம். ஒரு பைய விடாம தேடுவோம். 2 கை இல்லாம என்ன பண்ண போறியோ? இந்த வருஷம் உங்களுக்கு தீபாவளி. டாய், ஐயோ உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காயா? இவங்கள விடுறா மகனே. இவங்க இல்லாட்டி இன்னொரு வெளிச்சமே மாட்டாம போயிருவேன். நான் மாட்ட போறேன்டா கொஞ்ச நேரத்துல. ஏண்டா? என்ன ஓடா, துப்பாக்கி எடுத்தவன் கையில மச்சம் இருக்குன்னு சொன்னீங்க. என் கையிலயும் ஒரு மச்சம் இருக்குடா. உன் கையில மகனே மச்சம் இருக்கு? அதான்டா நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு அடிச்சு விட்டேன். அடிச்சு விட்டியா? டேடா விடுறா மகனே. கருப்பன் தானே சொன்னேன். போடா. ஏய் நான் தானே சொன்னேன். நான் அதை எப்படி பேசி எப்படி கன்ஃபியூஸ் பண்ண நீயே பாரு. கருப்பா வாடா, வா போவா. என்ன பண்ண போறேன்? இப்போ உங்க அப்பன் போட போற ஸ்பின் பாலை மட்டும் பாரு.